அனைத்து சக நடிகர்கள் அத்தனை பேருக்கும், அனைத்து ஊழியர் சங்கங்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏற்கனவே தமிழக மக்களுக்கு மத்திய அரசாங்கம் எதுவுமே செய்யவில்லை. தண்ணீர் கொடுக்கல, மின்சாரம் கொடுக்கல, எதுவும் கொடுக்கல. மாண்புமிகு முதலமைச்சர் டெல்லிக்கு போய் கூட 10 நிமிஷத்தில் வந்துட்டாங்க. அவங்க என்ன கேட்டாங்க? தண்ணி கேட்டாங்க, மின்சாரம் கேட்டாங்க. காவிரி நடுநீதிமன்றத்தில் அரசு கெசட்ல ஏற்றணும்லாம் கேட்டாங்க. எதுக்குமே செவி சாய்க்கல, எதுவுமே கொடுக்கல. இப்ப அடுத்தது என்னடா பண்ணலான்னு பார்த்தா, நடிகர்கள் எங்களுக்கு 6 மாசம் ஷூட்டிங் இருக்கும், 6 மாசம் ஷூட்டிங் இருக்காது. அவங்களுக்கு சேவை வரியை போட்டு அவங்களையும் க்ளோஸ் பண்ணிட்டா மொத்த தமிழகத்தையும் க்ளோஸ் பண்ணது மாதிரி மத்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. இதை வன்மையாக கண்டிக்கின்றேன். எங்க நடிகர்கள்னா அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வேற தொழில் தெரியாது. எங்களுக்கு நடிகர்களுக்கு வேற தொழில், நடிப்பை தவிர வேற எதுவும் தொழில் தெரியாது. அவர்களுக்கு சேவை வரியை போட்டு இப்படி அநியாயம் பண்ணாதீங்க. கூடிய சீக்கிரம் அந்த சேவை வரியை ரத்து பண்ணி எங்களை வாழ விடுங்க. மத்திய அரசாங்கத்துக்கு எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்க இன்னைக்கு உண்ணாவிரதம் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சோன்னா நிறைய பேர் வந்து சாட்டர்டே சண்டே என்கிட்ட கேட்டாங்க, ஏன் மற்றவங்கெல்லாம் சர்வீஸ் டாக்ஸ் கட்டுறாங்களே, நீங்க கட்டினா என்ன அப்படின்னு கேட்டாங்க. பொதுவா ஒரு தொழிற்சாலையில ஒரு பொருள் உற்பத்தி பண்றாங்க அப்படின்னா அந்த தொழில் உற்பத்தி பண்றவருக்கு நீங்க சர்வீஸ் டாக்ஸ் போடுறீங்க. அதை வந்து அந்த தொழிற்சாலையோட உரிமையாளர் வந்து அந்த சர்வீஸ் டாக்ஸ் கட்டுவாரு. அதையும் தாண்டி அங்க ஒர்க் பண்ற அந்த ஃபேக்டரியில ஒர்க் பண்ற லேபரர்ஸ்க்கோ இல்ல வாட்ச்மேனுக்கோ இல்ல மேனேஜருக்கோ யாரும் சர்வீஸ் டாக்ஸ் போடுறது இல்லை. அதே மாதிரி தான் சினிமா அப்படிங்கிறது ஒரு தொழிற்சாலை. இங்க உற்பத்தி ஆகும் திரைப்படங்களுக்கு வந்து அதுக்கான முறையான சேவை வரிகளை அந்தந்த தயாரிப்பாளர்கள் கட்டிட்டு தான் வராங்க. அப்படி இருக்கும்பொழுது அதில் பணியாற்றும் நடிகர்களுக்கு வந்து நீங்க வந்து சேவை வரி போடுறது அப்படிங்கிறது வந்து எந்த வகையில நியாயம்? அதை வந்து பொதுமக்களும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், எங்களுக்கு வந்து ஒரு இன்னைக்கு வேலை இருக்கு, நாளைக்கு வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் வந்து இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. கண்டினியூஸா எல்லாருக்கும் வந்து எந்நேரமும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, எந்நேரமும் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு கிடையாது. பெரிய திரையிலும் சரி சின்ன திரையிலும் சரி என்னைக்குமே ஒரு நிலையில்லாத வருமானம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில தான் நாங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னும் ஒரு படி மேல சொல்ல போனோம்னா 2 நாள் நாங்க இல்ல, எங்களுக்கு பர்சனலா ஏதோ ஒரு வேலை இருக்கு, நாங்க ஷூட்டிங்க்கு வர முடியாது அப்படின்னு சொன்னா இவருக்கு பதில் இவர் அப்படின்னு எங்களை கேட்காமலேயே போட்டோவை மாத்தி போட்டுட்டு ஆளை மாத்திட்டு வேலை பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கு. அதனால நாங்க இல்லைன்னா வந்து இந்த கலைத்துறை வந்து நின்றுட போறது இல்லை, அது பாட்டுக்கு கண்டினியூ ஆயிட்டு தான் இருக்கும். பட் அப்படி இருக்கும் பொழுது ஒரு நிலையான வருமானத்துக்கே வந்து நாங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் பொழுது ஏற்கனவே வந்து அட்வான்ஸ் டாக்ஸ் அப்படின்னு நம்ம கட்டிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி இதையும் நீங்க சேவை வரின்னு போட்டு இருக்கிற மிச்ச கொஞ்ச நஞ்சத்தையும் நீங்க வந்து வாங்கிக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்க எங்க போறது? எங்க பிள்ளை குட்டிங்களை நாங்க எப்படி படிக்க வைக்கிறது, இல்ல எங்க ஃபேமிலியை நாங்க எப்படி சப்போர்ட் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பா எல்லாரும் யோசிச்சு பார்க்கணும். இது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயம் இங்க நான் வலியுறுத்த விரும்புறது என்னன்னா, இன்னைக்கு பொதுவா இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள்லயே தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு டாக்டர் அம்மா அவர்களை வந்துதான் சென்டர்ல வந்து எல்லாருக்குமே ஒரு சிம்ம சொப்பனமா இருக்காங்க. அரசாங்கத்துக்கும் சரி அங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் சரி அவங்க வந்து என்னைக்குமே வந்து கலைத்துறைக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நான் இங்க வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது என்னன்னா, அம்மா அவர்கள் ஒரு மூத்த தலைவர் அப்படிங்கிற முறையிலையும் எல்லாத்துக்கும் மேல இங்க வந்து எங்க கலை குடும்பத்துக்கு வந்து ஒரு மூத்த சகோதரி அப்படிங்கிற முறையிலையும் அவங்க எங்களுடைய கஷ்டத்தை மேலும் சென்டர்ல கொஞ்சம் வலியுறுத்தி பேசினாங்கன்னா நிச்சயமா இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் நான் நம்புறேன். தேங்க்யூ. மேடையில் வீட்டிற்கும் என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் வந்திருக்கக்கூடிய ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை துறை சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். அந்த காலத்துல மன்னர்கள் ஆட்சி பண்ணாங்க, மக்களுக்கு சேவை செய்தார்கள், அவங்க சேவைக்கு வரி விதிச்சாங்க. இப்ப நாங்க வந்து சேவை பண்றோம், எங்களுக்கு நீங்க வரி விதிக்கிறீங்களா? இது எந்த விதத்துல நியாயம்? ஏற்கனவே பலர் சொன்னது போல கலைஞர்கள் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள், மக்களுடைய கவலைகளை போக்கிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களை சிரிக்க வைக்கிறார்கள். ஆனால் இவர்கள் எந்த நேரமும் ஏதாவது டென்ஷன்ல தான் இருந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒரு தயாரிப்பாளர் எவ்வளவோ கஷ்டங்களுக்கு நடுவில் கடனை உடனே வாங்கி படம் எடுக்கிறாங்க. அந்த படம் சரியாக போகவில்லை என்றால், அவங்க பலத்த நஷ்டத்தை சந்தித்தால் இந்த அரசாங்கம் அவர்களுக்கு ஏதாவது பணம் கொடுக்கிறதா? அவங்களுக்கு ஏதாவது ஒரு சேஃப்டி இருக்கா?
இல்லையே. இப்ப சகோதரி ஷர்மிலி அவர்கள் சொன்ன மாதிரி நாங்க எல்லாரும் ஒரு 6 மாசம் வேலை இல்லாம இருந்தோம்னாக்க அரசாங்கம் எங்களுக்கு பணம் கொடுக்குதா? அப்புறம் என்ன சேவை? இன்னும் ஒண்ணு பண்ணல. அதாவது நானு நேற்றுக்கு என் குழந்தைங்க எல்லாருமா ஒரு வெஜிடேரியன் ஹோட்டலுக்கு போனோம். அங்க சப்ளை பண்ணவர் ஒருத்தர் ஒரு பிராமின். என்ன இருக்கு, டிஃபன் சாப்பிட்றீங்களா, என்ன சாப்பிட்றீங்க, சேவை சாப்பிட்றீங்களான்னு கேட்டாரு. இல்லைங்க, சேவைக்கு வரி போட்டிருக்காங்கன்னு தான் நாளைக்கு உண்ணாவிரதம் இருக்க போறோம். இப்ப நீங்க சேவை இங்கே வந்திருக்கும் எனது குடும்பத்தை சேர்ந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்காக பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கும் போலீஸ் இலாக்காவை சேர்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நடிகர்கள் சார்பாக, நடிகைகள் சார்பாக திரு டெல்லி கணேஷ் அவர்கள் ரொம்ப அருமையா பேசினாங்க. அதையே நாங்களே திருப்பி சொல்றதை விட ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். ஏற்கனவே படங்கள் எடுக்கும் போது பெரிய பெரிய நடிகர்களை போட்டு படம் எடுக்கும் போது இது பெரிய பட்ஜெட் படம், நிறைய செலவாகுது, அதனால நீங்க கொஞ்சம் சம்பளத்தை குறைச்சிக்கங்க அப்படின்னு எங்களை மாதிரி மிடில் கிளாஸ்ல இருக்கிற ஆர்டிஸ்டுங்களை ரெக்வஸ்ட் பண்றாங்க ப்ரொடியூசர்ஸ். புதுமுகங்களை போட்டு எடுக்கும் போது நாங்க புதுமுகங்களை போட்டு எடுக்கிறோம், பிஸ்னஸ் ஆகிறதே ரொம்ப கஷ்டம், அதனால சம்பளத்தை குறைச்சிக்கங்கன்னு அவங்க சொல்றாங்க. சீரியலுக்கு போனா இது டிஆர்பியில் இல்லைம்மா, அதனால கொஞ்சம் குறைச்சிக்கங்கிறாங்க. பிரைம் டைம்ல இல்லை, குறைச்சிக்கங்கிறாங்க. இப்படி குறைச்சிக்கங்கன்னு ஏற்கனவே அவங்க எல்லாரும் குறைச்சிட்டாங்க. அதையும் தாண்டி எங்களால் முடிஞ்ச ஏதோ எங்களுக்கு கொடுக்குற இன்கம்ல டாக்ஸ் கட்டிட்டு இருக்கோம். இது பத்தாம இப்போ இந்த சேவை வரியும் கட்டுங்கன்னு சொன்னா, ஏற்கனவே நாங்கள் யாரும் சம்பளம் வாங்கி நடிக்கிறது இல்லை, பென்ஷன்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இதையும் சேவை வரியும் கட்டிட்டோம்னா அப்புறம் கன்வென்ஸ் பேட்டாவில் தான் நாங்கள் வாழ்க்கையை நடத்தணும். இது ரொம்ப கஷ்டமான விஷயம். கொஞ்சம் தயவு செஞ்சு யோசிங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க. வணக்கம், நன்றி. பத்திரிகை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் இங்கே உண்ணா நோன்பு இருக்கின்ற எங்களை பார்க்க வந்திருக்கின்ற ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நாங்கள் இங்கே இருக்கின்ற இந்த உண்ணா நோன்பு எங்கள் திரையுலகம் மேல் விதிக்கப்பட்டிருக்கின்ற சேவை வரியை அவர்கள் மறுபரிசீலனை செய்து நீக்க வேண்டும் என்பதற்காக இந்த அறவழி போராட்டத்தை இங்கே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். கலை உலகத்தை பொறுத்த மட்டிலே கலை உலகத்தைச் சேர்ந்த நடிகர்களாக இருந்தாலும் சரி, தொழில்நுட்ப கலைஞர்களாக இருந்தாலும் ஒருவர் 1 லட்சம் ரூபாய் ஊதியம் பெறுகின்றார் என்றால் அவருக்கு வருமான வரி 33,000 ரூபாய் கட்ட வேண்டும். இப்போது இந்த சேவை வரியும் சேர்த்து 1 லட்சம் ரூபாய் ஒருவர் ஊதியம் பெற்றால் அதற்கு 45,000 ரூபாய் அரசுக்கு செலுத்த வேண்டும் என்கின்ற எங்களுடைய வாழ்வில், எங்களுடைய தொழிலில் ஒரு நெருக்கடியான சூழலை இன்றைக்கு இந்த சேவை வரி அமைத்து கொடுத்திருக்கிறது என்பதை வேதனையோடு தெரிவித்துக் கொள்வதற்காகத்தான் இந்த போராட்டம். இங்கே என்னுடைய அருமை நண்பர் பாக்கியராஜ் அவர்கள் பேசுகின்ற பொழுது இந்த சமுதாயத்திலே ஒரு வழக்கறிஞராக ஒரு 10,000 பேர் படித்தால் அந்த 10,000 பேருக்கும் வேலை உண்டு. அவர் டெல்லியிலே உச்ச நீதிமன்றத்திலோ, சென்னையிலே உயர் நீதிமன்றத்திலோ, அல்லது ஒரு கிராமத்தில் இருக்கின்ற நீதிமன்றத்தில் அவர் ஏதோ ஒரு வழக்கை அவர் வழக்காடி கொண்டிருப்பார். அதுபோல ஒரு மருத்துவர் 10,000 பேர் படித்தார் என்றால் 10,000 பேர் ஒரு சின்ன கிளினிக் வைத்திருப்பார்கள். ஆனால் 10,000 பேர் புறப்பட்டு வருவார்கள் கலைத்துறையிலே வெற்றி பெற வேண்டும் என்று.
அதில் 10 பேர் தான் வெற்றி அடைவார்கள். அந்த 10 பேர் இந்த சினிமா என்ற கோட்டைக்குள்ளே வந்த பிறகு அந்த 10 பேரிலே ஒருவர் தான் வசதியோடு இருப்பார், 9 பேர் வாழ்க்கைக்காக போராடி கொண்டுதான் இருப்பார்கள். அப்படித்தான் கலை உலகம் இருந்து கொண்டிருக்கிறது. கலை உலகம் ஒரு தேன் கூடை போல இருக்கிறது. அந்த தேன் கூட்டிலே ஒரே ஒரு ராணி தேனிதான் இருக்கும். ஆனா கலை உலக தேன்கூடை பார்க்கின்ற பொழுது உள்ளே இருக்க எல்லாமே ராணி தேனி என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஒரு ராணி தேனி தான் இருக்கும். மற்றவர்களாம் அங்கே பல பிரிவுகளிலே ஊழியம் செய்கின்ற சேவகர்களாக இருப்பார்கள் அந்த தேனீக்கள் கூட்டம். அதுபோல இந்த கலை உலகம் வாழ்வதற்காக இங்கே கடுமையான ஒரு தியாகத்தை செய்து கொண்டிருக்கின்ற கூட்டம் தான் இந்த கலை கூட்டம். ஆகவே இங்கே விவேக் அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார், எங்களுடைய கலை உலகத்தினுடைய ஆழம் எப்படி இருக்கிறது, இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவருடைய மடியிலே உட்காருகின்ற ஒரு ஆற்றல் இந்த கலை உலகத்திற்கு உண்டு என்று சொன்னார். ஆகவே அப்படிப்பட்ட அந்த கலை உலகத்திற்கு நீங்கள் மடியிலே உட்காருகின்ற ஆற்றல் உள்ள நாங்கள் அரசு உங்களிடம் மடிப்பிச்சு கேட்டு உங்கள் முன்னால் இன்றைக்கு நாங்கள் நிற்கின்றோம். இதையே காந்தி தாத்தா செஞ்சார்னா அதுக்கு பேரு அறப்போர். குழந்தை செஞ்சா அடம் பிடிக்கிறான், காந்தி தாத்தா செஞ்சா அறப்போர். ஆக ஏறக்குறைய இந்த சேவை வரியை நீக்கணுன்றதுக்காக நாம் எல்லாம் சேர்ந்து அறப்போர் நடத்தி கொண்டிருக்கிறோம். நமக்குள் முன்னாலும் பின்னாலும் பிரிவுகளோ விவகாரங்களோ இருந்தாலும் எல்லாவற்றையும் மறந்து இங்கே மொத்தமாக கூடி இந்த சேவை வரி வேண்டாம் என்று வலியுறுத்தி பேசுகிறோம். இங்கே மற்ற விஷயங்களை அதிகமாக பேசாமல் தெளிவாக இந்த சேவை வரி எங்களுக்கு வேண்டாம், ஏற்கனவே 30% செலுத்துறதே பெரிய விஷயம். இந்த 26 அது என்னவோ 26.3 போட்டுக்கிறாங்க, பார்த்தா கூட் நம்பர் 1 வந்து சூரியன் நம்பர். சூரியன் தான் ஷூட்டிங் எடுக்க முடியும். ஒருவேளை சென்டிமெண்டா வச்சிருக்கிறாங்க தெரியல. இந்த வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.